அந்த நாள் நவம்பர் 27, 2019 தெலுங்கானால ஹைதராபாத் சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு டவுன் தான் ஷம்ஷாபாத். அங்க 27 வயதான பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு வெட்டினரியன் டாக்டர் அவங்க ஃபேமிலியோட ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க கொல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒர்க் பண்றாங்க. நவம்பர் 27ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க 5:30க்கு வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி வந்தவங்க அடுத்த 20 மினிட்ஸ்ல காச்சிபவுலி அப்படிங்கிற ஹைதராபாத்துக்கு வெளியே இருக்க ஒரு அவுட்டர் சிட்டில இருக்க ஒரு டெர்மட்டாலஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூட்டில கிளம்புறாங்க. சரியா 6:20க்கு அவங்களோட ஸ்கூட்டிய தொண்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு டோல் பிளாசால பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டோல் பிளாசாக்கு ரிட்டர்ன் வரப்ப மணி நைட் கிட்டத்தட்ட 9:15 இருக்கும். கேப்ல இருந்து இறங்கின பிரியங்காக்கு அந்த இடம் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்துது. பிகாஸ் தூரமா கண்ணுக்கு தெரிஞ்ச ஓரமா நிப்பாட்டிட்டு இருந்த 2 லாரியை தவிர அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி இருட்டா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு பதட்டத்தோட வண்டி கிட்ட போன பிரியங்காக்கு இன்னொரு பெரிய டென்ஷனையும் அந்த வண்டி கொடுத்தது. கூட்டையோட டயர் பங்க்சர் ஆகி இருக்கிறத பார்த்த பிரியங்கா யார்கிட்டையாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இப்படி பிரியங்கா கிளம்பாம அங்கே நின்னுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரத்துல தூரமா அந்த ரோட்ல நிப்பாட்டிட்டு இருந்த லாரியில இருந்து ட்ரக் டிரைவர்ஸ் 4 பேர் இறங்குறாங்க. அவங்க 4 பேரும் பிரியங்காவை நோக்கி முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிரியங்காவோட இதய துடிப்பு அதிகரிக்க செய்யுது. அப்படி பக்கத்துல வந்தவங்க பிரியங்கா கிட்ட என்னம்மா வண்டி பங்க்சர் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ ஒன்னும் பயப்படாத, பங்க்சர் ஓட்டுற கடை இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு, நாங்க வண்டி எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு வரோம், நீ அதுவரை இங்கே பத்திரமா இரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்துட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க. என்னதான் அவங்க நல்ல விதமா பேசிட்டு இருந்தாலும் பிரியங்காக்கு அந்த இடம் ஒரு வித பயத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்ப மணி சரியா 9:30 ஆகுது. பிரியங்கா அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பயமா இருக்கு, ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிரியங்காவோட சிஸ்டர் நீ டோல்கேட் கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் உடனே அங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. இப்போ பிரியங்கா பத்தின டென்ஷன் அவரோட சிஸ்டருக்கு இன்னும் அதிகமாகுது. டோல் பிளாசாவை ரீச் பண்ணதும் அந்த பயம் இன்னும் அதிகரிக்குது. பிகாஸ் கால்ல பிரியங்கா நிக்கிறதா சொன்ன அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த சரௌண்டிங்ல எங்க தேடியும் பிரியங்கா கிடைக்கல. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரக் டிரைவர் சொன்ன மாதிரி நியர்பைல அப்படி எந்த ஒரு பங்க்சர் கடையுமே அவங்களுக்கு கிடைக்கல. தன்னோட அக்காக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற அவரோட பயமும் பதட்டமும் அந்த பொண்ணை நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே கீழே விழுந்து அழ வைக்குது. இப்போ எங்க அந்த ட்ரக் டிரைவர்ஸால தன்னோட அக்காக்கு பாதிப்பு ஏதும் ஏற்பட்டு இருக்குமோ அப்படின்னு